Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Geography Unit 5. India Population, Transport, Communication and Trade. இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். First one, introduction. The study of human population is one of the most important aspects in geography of any region. மக்கள் தொகையை பற்றி கற்றல் என்பது ஒரு பிரதேச புவியியலை படிப்பதில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்று ஆகும். The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution and density. இதில் மிக அடிப்படையானது அதனுடைய எண்ணிக்கை, கலவை, அதனுடைய பரவல் மற்றும் அதனுடைய அடர்த்தி ஆகும். Therefore, it is essential to study this component. எனவே மக்கள் தொகை கூறுகள் பற்றி படித்தல் அவசியமான ஒன்று ஆகும். The study on this aspect also will reveal the workforce of the country. இந்த அம்சங்களை பற்றிய ஆய்வு நாட்டினுடைய மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதாக அமைகிறது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பாப்புலேஷன். பாப்புலேஷன்னா மக்கள் தொகை. பாப்புலேஷன் மீன்ஸ் என்ன? மக்கள் தொகை. The total number of people residing in a country at a specified period of time is called the population of the country. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. India is the second most populous country in the world. Next only to China. அதை லைன் பண்ணிக்காங்க. சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்முடைய இந்தியா உள்ளது. நம்ம வேர்ல்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா சைனா, செகண்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரினா இந்தியா. லைன் பண்ணிக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கொஸ்டின். India covers only 2.4% of the land area of the world, but is the home of about 17.5% of the world population. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் உலக மக்கள் தொகையில் நம்முடைய இந்தியா 17.5% கொண்டுள்ளது. அதனால தான் உலகின் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய இந்தியாவாக உள்ளது. இன்று இந்தியாவுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 130 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டு இருக்கு. It shows that the proportions of the population of India is far higher than the proportion of its area. இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளதையே இது காட்டுகிறது. Thus a little more than 1 out of every 6 persons in the world is from India. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். மொத்தம் 6 பேர் போகிறாங்க அப்படின்னா ஒரு நம்ம இந்தியன் இருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் சென்சஸ். சென்சஸ் மீன்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுப்பாங்கன்னா 10 years ஒன் டைம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மக்கள் தொகை கணக்கு
எடுக்கப்படும். அது கூட கொஸ்டின்ஸில் கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி எடுக்கப்படும் அப்படின்னா 10 years one time. Population census is the total process of collecting, compiling, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all persons in a country or a well-defined part of a country. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தலாகும். It happens in an interval of 10 years. இந்த கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. எந்த கணக்கெடுப்பு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. லைன் பண்ணிக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் த கொஸ்டின்ஸ். The data collected through the census are used for administration, planning, policy making, as well as management and evaluation of various programs by the government. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அல்லது தரவுகள் நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பாக்ஸில் பாருங்கள். இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேர்ட் அவுட் இன் த இயர் 1872. அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியாவில் முத சென்சஸ் எந்த ஆண்டு எடுக்கப்பட்டதுன்னா 1872 ஒரு அப்ராக்சிமேட்லாம் தோராய மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு உண்மையான கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னா பட் த ஃபஸ்ட் கம்ப்ளீட் த அண்ட் சைனோஸ்னஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்ட் இன் 1881. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அட் த சேம் டைம் இந்தியாவின் லார்ட் ரிப்பன், அதுவும் புக்கில் கொடுக்கல, நோட் பண்ணிக்காங்க. லார்ட் ரிப்பனுடைய காலத்தில் தான் முறையான கணக்கெடுப்பு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது. அண்ட் 2011 சென்சஸ் represents the 15th census of India. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடைபெறும். அதான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் அதனுடைய பரவல்.